सबको नमस्कार அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. இப்போ பிரவீன் பூர்வாத்தில் வந்து பேப்பர் 1 நவீன் கத்திய சைனிக்காவில் வந்து பேப்பர் ஃபஸ்ட்டு. இது வந்து ஃபுல்லாக நீங்கள் டிப்பினி போட்டுட்ருக்கோம். ஏற்கனவே வந்து 7 வீடியோஸ் ஃபுல்லாக நாங்கள் போட்டிருக்கோம் டிப்பினியில். இப்போ வந்து 8th பார்க்குறோம், ரங்கோலி. இது வந்து சிவபிரசாத் சிங் அவர் தான் வந்து இது வந்து ரைட்டராக வந்து எழுதியிருக்காரு. பார்க்கலாம். இது வந்து சரவணா ஹிந்தி கைடில் நம்ம பார்க்குறோம். பேஜ் நம்பர் வந்து 62 எடுத்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. இந்த டிப்பின் வந்து கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க. இதை பார்த்துங்க. ரங்கோங்கி துனியா. ரங்கோ அப்படின்னா வந்து நிறங்கள்னு அர்த்தம். வண்ணங்களின் உலகம். துனியானா உலகம், வண்ணங்களின் உலகம் என்ற டாப்பிக்கில் தான் நம்ம வந்து பார்க்குறோம். யக்கு ரங்கோங்கி துனியா ஹே. இது வண்ணங்களின் உலகம். பிரகிருதி நீ சாரோ அவர் ரங்கோங்கோ பிக்கேர் தியா ஹே. இது வண்ணங்களின் உலகம் என்று அழைக்கப்படுகிறது. பிரகிருதி அப்படின்னா வந்து இயற்கை, நேச்சர்னு சொல்கிறது. இந்த இயற்கை வந்து எங்கே பார்த்தாலும் என்ன இருக்குது, இந்த வண்ணங்கள் வந்து சிதறடிச்சிட்ருக்கு, நிறங்கள் வந்து அந்த இயற்கை வந்து எல்லா இடத்துலையும் சிதறடிச்சிட்ருக்கு. இந்திர தனுஷ் சாத்து ரங்குகை. இந்திர தனுஷ் அப்படின்னா வானவில் வந்து 7 நிறங்கள் இருக்கின்றன. பாதல் கபி காலே ஹை. பாதல் அப்படின்னா மேகங்கள் வந்து ஒரு சில நேரங்கள் வந்து ரொம்ப வந்து இருட்டாக இருக்குது. காலை அப்படின்னா வந்து கருப்பு கலர்னு அர்த்தம். சில நேரங்கள் வந்து இருட்டுத்தன்மையாக இருக்கிறது. அவர் மற்றும் கபி உஜிலு, அது வந்து சில நேரங்கள் வந்து மேகமூட்டமாகவும் அது காணப்படுகிறது. பாதல் அப்படின்னா மேகம்னு அர்த்தம். மேகம் வந்து ஒரு சில நேரத்தில் வந்து இருட்டாகவும் இருக்குது, ஒரு சில நேரத்தில் வந்து மேகமூட்டமாகவும் அது காணப்படுது. பத்தே ஹரேகை. பத்தி அப்படின்னு இலைகள்னு அர்த்தம். மரம் செடி கொடிகள் இருக்குது, அந்த இலைகள் வந்து இப்போ ஹரேனா பசுமைன்னு அர்த்தம். இப்போ பச்சை நிறத்தில் இருக்கிறது. அவர் ஃபூல் கை ரங்குக்கே ஹோத்தேகை. ஃபூல் அப்படின்னா வந்து பூக்கள்னு அர்த்தம். பூக்கள் வந்து பல வகை நிறங்களில் வந்து காணப்படுகிறது. இப்போ பூக்கள் அப்படிங்கும்போது இந்த வெள்ளை கலர், மஞ்சள், அந்த மாதிரி பல நிறங்கள் இருக்குல்ல. நம்ம சாமந்தி, மஞ்சள், இந்த மாதிரிலாம் பல நிறங்கள் வந்து காணப்படுகிறது. தேசம் கே ஜண்டே பி கை ரங்கோம் கேகை. தேசம் அப்படின்னா வந்து நம்ம நாடுகளுடைய இந்த ஜண்டே அப்படின்னா நமது நாட்டுடைய கொடி. நம்ம நாட்டுடைய கொடிகள் வந்து பல நிறங்களில் காணப்படுகின்றன. தேசம் அப்படின்னா வந்து பல நாடுகளுடைய கொடிகள்னு அர்த்தம். நம்ம நாடுங்கும் போது இந்தியான்னு சொல்கிறோம். அது மாதிரி பண்டைய நாடுகள், வெளிநாடுகள்லாம் சேர்த்து இங்கே வந்து பன்மையில் சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நாட்டுடைய கொடி வந்து பல நிறங்கள் வந்து காணப்படுகிறது. இஸ் தரகு சந்திரங்கா திரங்கா இக்ரங்கா ஹே. இந்த கொடிகள் வந்து மூவண்ண கொடி, 3 நிறங்களிலும் இருக்குது, 3 வண்ணங்களிலும் இருக்கிறது, ஒரு நிறத்தில் கூட இருக்குது. பல நாடுகள் கொடி வந்து ஒரே கலரில் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். யஹி கிசிக்கு ஆனேசி இம் சந்திருஷ்ட நகிகை தோ காலா ஜண்டா திக்காத்தே ஹை. யகி கிசி அப்படிங்க யாராவது வருவதுன்னா, திடீர்னு வேறு நாட்டிலேருந்து சரி எங்கேயாவது யாராவது வராங்க அப்படின்னா, ஆனேசே ஹம் நம்ம இடத்துக்கு வந்தாங்களா, அப்போ வந்து சந்துஷ்ட அப்படின்னா வந்து மகிழ்ச்சின்னு அர்த்தம். அவங்க வந்து வராங்க அப்படின்னா நகிங்க, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சி வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. சந்துஷ்ட நகி அப்படின்னா மகிழ்ச்சி. யாராவது ஒருத்தர் வராங்கன்னா இங்கே வந்து நம்ம இதில் வந்து மகிழ்ச்சி இருக்காது. தோ காலா ஜண்டா இந்த திகத்தாக. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, கருப்பு நிற கொடி தான் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஜண்டா திக்காத்தேகை அப்படின்னா பார்க்க முடிகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. காலானா கருப்பு நிற கொடி தான் நம்மளால் பார்க்க முடியும். காவியமேபி ரங்காக்கி பாத்தே பத்தாயா கயேகை. காவிய அப்படின்னா வந்து கவிதைகள்னு அர்த்தம். கவிதைத்திலும் கூட வண்ணங்கள் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. பத்தாகி அப்படின்னா வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. எதை சொல்லியிருக்காங்கன்னா, ரங்கு நிறம் வந்து கவிதைகளில் கூட இருக்குது அப்படின்றாங்க. கவிகன ரங்கு சந்தான் அவர் ரங்கு மிக்சன் மே பி வினு விபன் தே. அதாவது கவிகன அப்படின்னா இங்கே வந்து கவிஞர்கள் சொல்கிறாங்க. கவிஞர்கள் வந்து ரங்கு சந்தான் அப்படின்னா தேர்வுன்னு அர்த்தம். அந்த வந்து வண்ணங்கள்லேயே வந்து தேர்வு வைப்பாங்களாம், டெஸ்ட்டு வைப்பாங்களாம். அந்த தேர்வில் வந்து கவிஞர்கள் வந்து அந்த தேர்வுக்கு வந்து எழுதுவாங்களாம். அவர் மற்றும் ரங்கு மிக்சன் அப்படின்னா அந்த தேர்வில் வந்து அவங்க கலந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்களோ அதில் வந்து
நிபுர்னா அப்படின்னா வந்து தேர்ச்சி போடுவாங்களாம். பல கவிஞர்கள் வந்து அந்த தேர்வில் கலந்துக்கிட்டு யார் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்குள்ளே வந்து டெஸ்ட்லாம் வைப்பாங்க. पीले रंग के साथ लाल लाल या अन्य अन्य रंग मिश्रण के बिना बिना दिखाना रंग संतान है அப்போ சந்தான் இங்கே வந்து பீலே பீலே அப்படின்னா மஞ்சளை குறிக்குது. பீலே ரங்குக்கே சாத்திய மஞ்சள் கலருடன் காலா 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 சாரி லால் அப்படின்னா வந்து சிவப்பு நிறம்னு அர்த்தம். அந்த மஞ்சள் நிறத்தோடு வந்து சிவப்பு நிறம் அல்லது அந்நிய ரங் அப்படின்னா மற்ற கலர்கள் வேறு நிறங்கள் வந்து அது வந்து மிக்சன் அப்படின்னா கலக்கிறது. இந்த மஞ்சள் நிறத்தோடு வந்து சிவப்பு நிறத்தோட கலக்கணும் அல்லது மற்ற நிறங்களையும் வந்து நம்ம கலந்தோமா அதை பினா பிக்காத்தா ரங்கு சந்தானே வந்து அதில் வந்து வண்ணம் வந்து மாறாது, அதே கலர் தான் நம்மளுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. काले में पीले का मिलकर नीला प्राप्त करना रंग मिक्सन है. காலே அப்படின்னா வந்து கருப்பு கலர்னு அர்த்தம். காலான கருப்பு, காலேன கருப்பு கலரில் வந்து கருப்பு நிறங்கள் வந்து பீலே மஞ்சள் நிறத்தை வந்து மில்கர் கலந்தால் நம்மளுக்கு வந்து நீல கலர் வந்து தெரியும். நீலா பிராப்தி கர்ணா ரங்கு மிக்சன்ங்க, இதை கலந்தமா நம்மளுக்கு வந்து நீல கலர் ஆகும். கருப்போட வந்து மஞ்சள் கலர் இருந்தால் நீல நிறமாகும் அப்படின்னு சொல்கிறார். ஏக்கு கோபி दूसरे கோபி से கிருஷ்ண கே சம்பந்த से ககத்திகை, இதை வந்து ஒரு கோபி வந்து மற்றொரு கோபிகிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்கார். இந்த மாதிரி கிருஷ்ணரை வந்து சம்மந்தப்படுத்தி சொல்கிறார். கிருஷ்ணர் வந்து ஒரு தெய்வ கடவுள், கிருஷ்ண கடவுளை வந்து சம்மந்தப்படுத்தி வந்து ஒரு கோபி வந்து மற்றொரு கோபிகிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கார். என்னவென்றால் பீலே ரங்குகை, கிருஷ்ணர் வந்து ஒரு பீலே அப்படின்னா மஞ்சள் கிருஷ்ணர் வந்து ஒரு மஞ்சள் நிறமாக இருப்பார் அப்படின்றாங்க. ஹமாரி காளி ஆங்கோங்ஸே ரகனேக்கே காரன் நீலே திக்காயா படுத்தேகை. அப்போ கிருஷ்ணர் வந்து அவர் வந்து மஞ்சள் நிறத்தில் தான் ஒரு கிருஷ்ண பெருமான் இருக்காராம். இருந்தாலும் ஹமாரி காளி, நம்ம கண் வந்து எப்படி கருப்பு கலரில் தானே இருக்குது. நம்ம கண்களில் வந்து ஆங்கோ அப்படின்னா நம்ம கண்கள் வந்து இந்த கருப்பு மொழி இருக்குல்ல, அதை சொல்கிறாரு. கருப்பு நிறத்தில் இருக்கிறதுனால ரகனேக்கே காரம், இந்த காரணத்தினால நம்ம கண் வந்து கருப்பு நிறத்தில் இருக்கிற காரணத்தினால அது வந்து நீல நிறமாக வந்து கிருஷ்ணர் வந்து நம்ம பார்வைக்கு வந்து தெரிகிறாரு. படுத்தேகை அப்படின்னா வந்து நம்ம பார்வைக்கு வந்து நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து நீல நிறத்தில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கண்ணுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். கவி ககத்தாக உடனே அதுக்கு கவிஞர் சொல்கிறாரு. कि राधा के सवा पाब पीले रंग कृष्णा के काले धन पर पड़ा तो वे हरे रंग के हो गए हैं. இப்போ ராதை வந்து தங்க மஞ்சள் நிறத்தில் இருப்பாங்களாம். அந்த ராதை கிருஷ்ணனோட மனைவி தான் வந்து ராதை. அந்த ராதா வந்து தங்க மஞ்சள் நிறத்தில் இருக்காங்க. இருந்தாலும் வந்து கிருஷ்ணனுடைய வந்து பீலேன தங்க மஞ்சள் நிறத்தில் ராதை இருக்கிறது. ஸ்ரீ கிருஷ்ணாக்கே காளியான கிருஷ்ண கடவுள் வந்து அவர் வந்து கருப்பு நிறத்தில் தான் அவர் இருக்கிறாரு. காளி அப்படியே கருப்பு நிறத்தில் தான் இருக்கார். தன் பர் படாப்பி வே ஹரே, இருந்தாலும் அவர் கருப்பு. அவங்க அந்த ராதையோடைய அந்த கண்ணுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து என்ன நிறத்தில் தெரிகிறாருன்னா பச்சை நிறத்தில் வந்து தெரிகிறாராம். வே ஹரே ரங்குக்கே ஹோ கயகை, ஆனால் அந்த ராதைக்கு வந்து கிருஷ்ணர் வந்து பசுமையான நிறத்தில் பச்சை நிறத்தில் வந்து அவர் தெரிகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிஞர் சொல்கிறார். मनुष्यों ने वस्तुओं और गुणों के साथ रंगों का जोड़ दिया है. மனுஷன் அப்படின்னா வந்து மனிதன் அர்த்தம். மனிதன் வந்து வஸ்து அப்படின்னா பொருள்கள் அர்த்தம். குணம் அப்படின்னா மனிதனுடைய குணங்கள் சொல்கிறாங்க. மனிதன் வந்து பல வண்ணங்களுடைய பொருள்களோடும் குணங்களோடையும் அவர் என்ன பண்ணுறார், கவிஞர் வந்து அழகாக தொடர்பு படுத்துகிறார். ஜோடினா தொடர்பு படுத்துகிறார். நிறங்களை ஒப்பிட்டு மனிதனை வந்து கம்பேர் பண்ணுறாரு அந்த கவிஞர். அனுராக் கே சாத்து லால் ரங்குக்கா ஜோடி தியாகை. அனுராக் அப்படிங்கிறது அது ஒரு நிறத்தை குறிக்கிறது. அந்த நிறத்தோடு வந்து அந்த நிறத்துடன் சிவப்பு நிறத்தை வந்து தொடர்பு படுத்துகிறார். தியாகை ஏக்கு
बीमारी के साथ पीले रंग को जोड़ दिया है. बीमारी அப்படின்னா வந்து நோயின் அர்த்தம். அந்த 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 நோயின்னு சொல்லுவாங்க. அந்த நோயோட இந்த நோய் வந்து மஞ்சள் நிறத்தோடு வந்து ஒப்பிட்டு சொல்கிறார். இந்த மாதிரி நோயாளிக்கு சொல்கிறார். இந்த மாதிரி அதை எதோட சொல்கிறாருன்னா பீலே ரங்குக்கே நோயாளியாக இருந்தால் அவர் வந்து மஞ்சள் நிறத்தில் வந்து நம்மளுக்கு வந்து தெரிவார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். காலா தன் அப்படின்னா வந்து கருப்பு பணம்னு அர்த்தம். காலா பாஜார் அப்படின்னா வந்து கருப்பு சந்தை. சஃபியத்து ஜூட்டுன்னு சஃபியத்துனா வெள்ளைன்னு அர்த்தம். வெள்ளை ஜூட்டுனா பொய், வெள்ளை பொய். ஹரி ஜண்டா இத்தியாத்து ஹரி ஜண்டா அப்படின்னா வந்து பச்சை கொடின்னு அர்த்தம். பச்சை கொடி. இத்தியாத்து இத்தியாதி ஷப்பு ஜககு ரங்கவாதிகை. இந்த பச்சை கொடி போன்ற எல்லா இடங்களிலும் வந்து நம்மளுக்கு வந்து அது வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 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 வண்ணத்தை நிறத்து வந்து ஒரு அழகாக சொல்கிறாரு. சவேத்து ஜல் அப்படின்னா வந்து இது நீரோடை சொல்கிறாரு. இந்த மாதிரி நீர் வந்து ரொம்ப வந்து வெள்ளை நிறத்தில் இருக்குது. சபோரமே சரேத் அப்படின்னா வந்து இலையுதிர்க்கு சாத்தினி மே சவேத்து கமூட்டு ஆங்கோங்கே சீதத்து ஜகாத்தேகை. அப்போ வந்து இந்த ஏரியில் வந்து ஏரி வந்து நீராட்டு வந்து ஓடிட்டே இருக்குது. அந்த தண்ணி வந்து வெள்ளை நிறங்கள் இருக்குது. அது நம்ம கண்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டால் ரொம்ப வந்து அது வந்து குளிர்ச்சியாக இருக்கும். சோதல் அப்படின்னா வந்து குளிர்ச்சின்னு அர்த்தம். பந்திஜி ஏகே கவிதாமி லிக்கித்தேகை வந்து பந்திஜி வந்து அந்த ஆத்தர் வந்து இந்த கவிதையில் வந்து அழகாக வந்து என்ன லிக்கித்து அப்படின்னா என்ன எழுதியிருக்காருன்னா பகாடு அப்புனே பேடு ரூபி ஆகா பாத்து ஆங்கோ फाड़कर झील के स्वच्छ जल में अपनी ही संतरदा को देखता है. அப்போ பந்திஜி சொல்கிறாரு. இந்த பகாடு அப்படின்னா வந்து மலைன்னு அர்த்தம். இந்த மலையில் வந்து தனது எண்ணற்ற மரங்கள் வந்து எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிற எண்ணற்ற மரங்கள் வந்து மலைப்பகுதியில் வந்து ஆங்கோன்னா இந்த மரங்களுடைய கிளைகள் இருந்துருக்கு. அந்த கிளைகள் தான் வந்து கண்ணை வச்சு சொல்கிறார். கிளைகள் வந்து நிறைய வந்து பறந்து திறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜீல் கே ஸ்வச்ச ஜீல் அப்படின்னா ஏரின்னு அர்த்தம். அந்த ஏரியில் வந்து தெரியும் ஜல் வந்து ஸ்வச்ச அப்படியே தெளிவான நீராக. அந்த ஏரியில் வந்து தண்ணீரோட வந்து எப்படி இருக்குது ஜல்லுன்னா தண்ணி. அந்த நீரோட வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்புனிகி சந்திரதாக்கி தேக்கத்தாகை. இது வந்து ஒரு கவிதையில் வந்து அவர் வந்து அழகாக வந்து பந்திஜி வந்து எழுதியிருக்கார். रंगों की दुनिया सचमुच சௌந்தர்யாக. இந்த உலகத்தில் வந்து இந்த உலகம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சௌந்தர் அப்படின்னா வந்து அழகுன்னு அர்த்தம். இந்த உலகம் வந்து உண்மையிலேயே ரொம்ப வந்து அழகு வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறார். இன் ரங்கோன்கி समर्थाकी से मोहित होकर हो तुलसी में कहा गिरा அந்நயன் பினுபாணி. என்னதான் இயற்குளங்கள் இருந்தாலும் அந்த பந்திஜி என்ன சொல்கிறாரு, ஆத்தர் என்ன சொல்கிறாரு, துளசி வந்து பார்க்குறதுக்கு எப்படி வந்து ஹரா அப்படின்னா வந்து பசுமை நிறத்தில் இருக்கும். அதுதான் உண்மையிலே ரொம்ப வந்து அழகு வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசுமை நிறத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஓஹோ ஷாக்காது ஹம் भी इससे दुनिया के रंगों में रंग जाए होई बुराई नहीं है. அப்போ வந்து அதில் அது சொல்கிறார், இது உண்மையிலே வந்து இது உண்மைதான், இது வந்து பொய் கிடையாது. அப்போ புராயி அப்படின்னா வந்து தீமை அர்த்தம். இது வந்து கெட்டது கிடையாது, இது எல்லாமே வந்து உண்மைதான் அப்படின்றத அழகாக அதில் சொல்கிறார். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.